என்னோடய பேர் கிறிஸ்டினா, சென்னை தான். தினமும் காலையில் வந்து ஐயாவோட அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை கேட்டுட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன். கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நான் 1 வருஷமாக வரேன் இந்த ஆறுதலை தேடி ஜெப கூட்டத்துக்கு. நான் 11 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன். என்னோடய வாஞ்சை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுன்றது. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் என் கூட வந்த எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்திங்கன்னா 11 பேர் ஜென்ஸ் ஸ்டாஃபு, நான் மட்டும் தான் லேடிஸ். அதில் கர்த்தர் வந்து எனக்கு செலெக்ஷன் கொடுத்து இப்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பார்ட் டைமு டீச்சராக வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு கோடான நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்கிறேன். பிஹெச்டியும் பண்ணிகிட்டு இருக்கிற பார்ட் டைமில் ஒரு பல்கலைக்கழகத்தில். எனக்கு தடை இருந்தது பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதில். ஆக்சுவலி எனக்கு ஆகஸ்ட் மாதமே வைவா டேட் வந்திருக்கணும். எனக்கு அக்டோபரில் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு தடை இருக்குது அப்படி சொல்லிட்டு ப்ரோசஸில் வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, தடை இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஐயா கிட்ட வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். 3 மாதம் தொடர்ந்து, இப்பயும் வந்துட்டுருக்கிறோம், 3 மாதம் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பேப்பர் மூவ் ஆகிறதுக்கு நான் இங்கே ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு பல்கலைக்கழகத்துலையும் போயிட்டு வந்து தான் இருந்தேன். அந்த பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு ஜனவரி மாதம் தான் அங்கே போவோம்னு சொன்னாங்க. வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும், பல்கலைக்கழகத்துலேருந்து வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும் பேப்பர் மூவ் ஆகிறது. அது ஜனவரி மாதமும் நிறைய லீவு அந்த விழாக்கள்லாம் தடையாகி போய் பிப்ரவரி மாதம் தான் மூவ் ஆச்சு. போய் அது ப்ரோசஸ் வந்து தடை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் வைவா டேட் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அது வேறு மாரி போயிருந்தால் அது இன்னும் டைம் டிலே ஆகிட்டு வந்திருக்கும். நாங்கள் அந்த அதிகாரிகள் கண்ணில் வந்து தயவு காட்டி செஞ்சு, ஆண்டவருக்கு வந்து தயவு காட்டி செஞ்சு இந்த மார்ச் 28ஆம் தேதி நான் பிஹெச்டி வைவா டிஃபெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன். ஆண்டவருக்கு போடாமல் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி கர்த்தர் திருப்புகிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, வாழ்வில் ஒரு திருப்பு முனை. நேற்றைக்கு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது வேறு, இன்னைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது வேறு. அன்றைக்கு யாக்கோபு போய் லாபானுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறதுக்கிட்ட தான் இவன் போனான்னு நான் சொல்லுவேன். வேறு பொழப்புக்காக அவன் போனது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் வந்து பல பிளானில் ஒருத்தனை ஒரு இடத்துக்கு அனுப்புவார். மனுஷன் சொல்லுவான், நான் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தேன்னுவான். ஒரு மனுஷனால் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்க முடியணுன்னா எங்கள் ஆண்டவரால் ஒரே கல்லில் எத்தனை மாங்காய் வேணாலும் அடிக்கலாம். எங்கள் அண்ணன் கூட சண்டை, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அம்மா அப்பா பார்த்தாங்க, எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே இந்த யாக்கோபு இருந்தான்னா வெட்டு குத்து தான் நடக்கும், பேசாமல் ஊரை விட்டு போயிடுறா, உங்கள் அண்ணன் கூட போய் சண்டை போட்டுட்டு பேண்டில் கட்டிகிட்டு இருக்காத, உன்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அவனை ப்ளஸ் பண்ணி அழகாக மாமன் ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. போய் ஏதாவது தொழில் செய்து பிழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லி அழகாக அனுப்பி விட்டாங்க. ஆனால் கையில் 10 பைசா பணம் கொடுத்து அனுப்பின மாதிரி வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் பணம் கொண்டு போனானே இல்லையோ, இந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் சுமந்து கொண்டு போனான். அந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் அப்பா அம்மா ப்ளஸ் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் இருக்காதடா தம்பி, நீ கிளம்பிடுடா, இல்லைன்னா வீட்டில் என்ன வேணாலும் நடக்கும்,
அதனால் கிளம்பிடணுன்னே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் அவன் அங்கேருந்து போனாலும் அந்த பதட்டத்தின் மத்தியில் அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங்கோடு அவன் போனான். போய் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறான். ஒரு கல் தான் அவனுக்கு கிடைச்சதுங்க. பாய் கிடையாது, தலையணை கிடையாது. போகிற வழி, மாமன் ஊருக்கு போகிற வழியில் நைட் ஆனவனு ஒரு கல் எடுத்து வச்சு படுத்து கிடக்கிறான். அந்த படுத்து கிடக்கிற அந்த கல் கூட ஆண்டவர் அவனுக்காக அந்த இடத்துல வச்சதுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவன் படுத்து கிடக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? ஏய் யாக்கோபு, ஒன்றும் பயப்படாதடா, நீ படுத்து கிடக்கிற இந்த பூமியை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன். நீ இப்போ படுத்து கிடக்கிற. ஆனால் அதே இது அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது ஒரு அழகான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஈசாக்கு அவங்க ஊரில் பஞ்சம்னு சொல்லி, அப்போ எகிப்துக்கு போயிடலாம், அங்கே பஞ்சம் இல்லை, இங்கே இருந்தால் நம்ம பட்டினியில் செத்து போயிடுவேன்னு சொல்லி அவன் எகிப்துக்கு போனேன்னு நினச்சி மனசில் நினச்சது தான் உண்டு. ஆண்டவர் ஈசாக்கை சந்திக்க வருகிறார். யார்? இந்த யாக்கோபுடைய அப்பாவை சந்திக்க வர்றாரு. வந்துட்டு சொல்கிறாரு, நீ எதுக்குடா ஊரை விட்டு போகிற? நீ இங்கே இரு, உன்னை இங்கே உட்கார வச்சு ஆசீர்வதிப்பேன். அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்த உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன். நீ உட்காருடா, நீ உட்கார்ந்து சாப்பிடலாம். உன்னை உட்கார வச்சு நீ உட்கார்ற இடத்துல வியாபாரம் பண்ணுவேன், உட்கார இடத்துல தொழில் பண்ணுவேன் சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால அவன் போய் இருந்த இடத்துல இயற்கையெல்லாம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறாருன்னு அந்த ஊரில் ஒரு கிணறை தோன்றான். அந்த கிணத்துல தண்ணி அடி பிச்சுக்கிட்டு வருது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா இது, நம்ம ஊர் நம்ம கிணறு தோண்டும் போது ஒரு சொட்டு தண்ணி வரல, இவன் வந்தாச்சுன்னா கிணறு தோண்டினா தண்ணி தானாக வருது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உட்கார்ந்த இடத்துல அங்கே விவசாயம் பண்ணி ஆண்டவரை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் அடைந்து வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினான். பாருங்க, அவன் பிள்ளையாகிய யாக்கோபை நீ படுத்து கிடக்கிற இடத்த உனக்கு உன் சந்ததியும் தருவேன்றார். அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, நீ உட்கார்ந்துருக்கிற இடத்த உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன்னார். ஆனால் இந்த யாக்கோபுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? நீ சுற்றி நடடா, ஃபுல்லாக சுற்று, எங்கெல்லாம் நீ சுற்றி அலையிறையோ, நீ கால் மிதித்து சுற்றி அலையிற இடத்தையெல்லாம், நீ எங்கெல்லாம் அலைஞ்சு திரியிறியோ அந்த இடத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆண்டவர் கொடுத்தார். இதில் ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தாத்தா காலத்தில் அலைஞ்சி கஷ்டப்பட்டு அவர் அலைஞ்சு திரிஞ்ச இடத்தெல்லாம் தாத்தாவுக்கு கொடுத்தாரு. அப்பா காலம் வரும் பொழுது அதை விட ஒரு அடுத்த லெவலில் ஆண்டவர் அப்படி கொண்டு போகிறாரு. அவங்க அப்பா ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, யாக்கோபுடைய அப்பாவுடைய ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, நீ உட்காருங்க, எங்கேயும் அலையாதடா, உங்கள் அப்பா அலைஞ்சது போதும். உங்கள் அப்பா ஓவராக அலைஞ்சிட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அதனால் ஈசாக்கு நீ எங்கேயும் அலையாத, உட்காரு, உனக்கு உட்கார்ற இடத்துல நீ விவசாயம் பண்ணு, நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன், இங்கே பஞ்சன்னு சொல்லி ஊரை விட்டு ஓடாதேன்னார். ஆனால் அந்த பேரப்பிள்ளையாகிய யாக்கோபின் காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படுத்து கிடக்கிற இடத்த உனக்கு சந்ததிக்கும் தருவேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் திருப்பு முனைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தாத்தா காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்பா காலத்தில் அதை விட கொஞ்சம் மூச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் உன் பிள்ளைகளுடைய காலத்தில் கர்த்தர் ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புவார். உன் பிள்ளைகளுக்காக ராஜாக்களுடைய இருதயம் நீர்க்கால்களை போல இருக்குதாம். ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்பி உன் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரம் தருவார். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல திட்டங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பெயரில் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் முடியாமல் சமாதானத்திற்கு நன்மைக்கு ஏதுவாய் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? உங்களுக்காக நான் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் அன்றோ, அவைகள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கிற திட்டங்கள் அல்ல என்று உரைக்கிறார் ஆண்டவர்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நான் சில திட்டங்களை வகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு சில ராஜாக்களுடைய இருதயத்தை நான் திருப்ப போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் சொல்லுவீங்க, இன்னார் மட்டும் மனசு வச்சா என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும், இவங்க மட்டும் மனசு வச்சா என் பிள்ளை வாழ்ந்துருவா, இவங்க மட்டும் மனசு வச்சா நான் கொஞ்சம் எழும்பி வந்துடுவேன், முன்னேறி வந்துடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை எழுப்பி விடுறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை எழுப்பி விடுவதுக்காக, நீ டிப்ரெஷனில் கிடக்கிற ஒன்றை, அழுதுட்டு கிடக்கிற ஒன்றை, இருட்டறையில் கிடக்கிற ஒன்றை, அடுத்தவங்க முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் யாரையும் பார்க்க விரும்பலை, நான் யார்கிட்ட பேச விரும்பலை, நான் ரொம்ப உடைஞ்சு போய் கிடக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் கும்பிட்ட தெய்வம் கூட எனக்கு உதவி செய்யல என்றெல்லாம் சொல்லி அவிசுவாச வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை கும்பிடுகிற தெய்வம் எவ்வளவு நல்லவர் என்பதை இன்னைக்கு பிறகு நீ டேஸ்ட் பண்ண போற. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ரொம்ப வருஷமா நீ காத்திருந்து எதிர்பார்த்த காரியத்தை உனக்கு செய்வார். ரொம்ப வருஷமா காத்திருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உலக பிரகாரமான பண்டிகைக்கு, உலக பிரகாரமான விசேஷங்களுக்கு, வைபவங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஒன்று கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். உலக பிரகாரமான வைபவத்துக்கு போகும் பொழுது உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கிடைக்குதுன்னா, என் ஆண்டவர் நடத்துகிற இந்த வைபவத்திற்கு வந்திருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திருக்கிற வந்திருக்கிற உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கண்டிப்பாக கொடுப்பார். அது எதுவாக இருக்கும்? ரொம்ப வருஷம் நீ காத்திருந்து இருதயத்தில் ஏங்கின அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு இன்னைக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்து உன்னை இந்த இடத்திலிருந்து மகிழ பண்ணி அனுப்புவார். அவர் தன்னுடைய ஜனங்களை தன் ஜெப வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து அழ வைத்து அனுப்புகிறவர் அல்ல, அவர்களை மகிழ பண்ணி அனுப்புகிறவர். இன்றைக்கு என்னென்ன காரியத்தை நினைச்சு நீ துக்கத்தோடு வந்தியோ, கண்ணீரோடு வந்துறியோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் அழுகையை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். உன்னை ஆண்டவர் உயர்த்துறதுக்கு யாரை பயன்படுத்துவாருன்னு உனக்கு தெரியாது. சில நேரங்களில் உன் எதிரியை வைத்தே ஆண்டவர் ஒன்று உயர்த்துவார். நம்ம நினைப்போம், இவன் முகத்தில் முழிச்சா பச்சை தண்டி கூட கிடைக்காது, இவனை பார்த்தேன்னா இன்னைக்கு போன காரியம் விளங்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைன்னா ஐயையோ இவன் இந்த பிரச்சனையில் தலையிட்டுட்டானா, எனக்கு முன்னால் இவன் குறுக்கிடுறானா, ஐயையோ இவன் நின்னானா என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு திட்டங்களை மாற்றி இன்னைக்கு அந்த திருப்பு முனை நாள் வரும் பொழுது என்ன நடக்குன்னா, தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. அவன் போய் ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு யூட்டர்ன், ஒரு திருப்பு முனை ஆண்டவர் கொண்டு வந்தான். கொண்டு வரும் பொழுது எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? ஒரு பெரிய எதிரியை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கோலியாத்து சும்மா ஒன்றும் வந்து நின்று எல்லாரையும் மிரட்டினான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு மெகா இன்ட்ரோ கொடுப்பதற்காக அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு, ராஜாவையும் நிறுத்திட்டு, மந்திரிமார்கள், படை தளபதிகள் எல்லாரையும் முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டார். எல்லாரும் ஊரே அங்கதான் கிடக்குது. அப்பதான் தாவீதுடைய வாழ்க்கையில திருப்பு முனைக்கான காரியங்களை கர்த்தர் சம்பவம் செய்ய ஆரம்பித்தார். ஆனா இந்த தாவீது முன்னால வந்து நின்று சொல்லுகிறான், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் ஒன்றும் போராடலைங்க. அவங்ககிட்ட போய் அரை மணி நேரம் சண்டை போட்டு குஸ்தி போட்டு மல்யுத்தம் பண்ணி இவன் மேலே யாரையும் உட்காந்து அவன் அடித்து, அவன் மேலே உட்காந்து இவன் அடித்து, ஒன்றும் இல்லை. ஏன்னா யுத்தம் பண்ணுகிறவருக்காக அவன் வந்து நின்னான். நமக்காக யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வந்து நின்னான். அதனால நீ என்னடா பெரிய கோலியாத்து, ஒரு கையில் ஒரு கூழாங்கல்ல எடுத்து கவனில் வச்சு விசிறி ஒரே அடி அடித்தான். அவ்வளவு பெரிய சவால் விட்ட கோலியாத்து தடுமாறி கீழே விழுந்தான். அவனுடைய கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து அவனை கொன்று ஜெயத்தை எடுத்தான்.
எல்லாருடைய பார்வையும் தாவீதின் மீது விழுந்தது. மெகா இன்ட்ரோ. அதான் சொன்ன, சில நேரங்களில் உன் விரோதி மூலமாக கூட கர்த்தர் உனக்கு ஒரு வழிகாலத்தை கொண்டு வருவார். மக்கள் சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000 பேர், ஆனால் தாவீது கொன்றது 10,000 பேருக்கு சமயம் ஒருத்தனை கொன்னது என்று சொன்ன உடனடியாக இந்த சவுலுடைய முக நாடி வேறுபட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தாவீதுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு விடிவு காலத்தை கொடுத்தாரோ அதே ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்க. இனி நீ ராஜாக்கள் மத்தியில் உட்கார போற. நேற்றைக்கு வரைக்கும் நீ புழுதியில கிடந்த, குப்பையில கிடந்த. ஆனா நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? குப்பையில கிடக்கிறவனை தூக்கி கோபுரத்தில் உட்கார வைக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் புழுதியிலிருந்து உன்னை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சு மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். இன்னைக்கு ஒரு மகிமையுள்ள சிங்காசனம் உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக ரெடியா இருக்குது. போய் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நீங்க போய் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. கோடாரி உள்ளுக்குள்ளால பதுங்கி அந்த யோர்தானுக்கு உள்ள கிடந்தது இரும்பு கோடாரி. இரும்பு கோடாரி மிதக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி ஒரே ஒரு காரியத்தை செய்தான். அந்த ஒரு காரியம் அந்த மண்ணுக்குள்ளால அப்படியே அந்த யோர்தானுக்கு உள்ள கிடந்த அந்த கோடாரிய மிதக்க பண்ணினதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கொப்பை தூக்கி வெட்டி உள்ள போட்ட அவ்வளோதான், கோடாரி மிதந்துருச்சு. இன்னைக்கு வசனத்தை வெட்டி தேவ மனுஷன் மூலமாக உங்க முன்னால போடுறார் ஆண்டவர். இந்த வசனத்தை வெட்டி உங்க முன்னால போடும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் அமர்ந்து போச்சு, எதெல்லாம் மூழ்கி போச்சு, குடிமூழ்கி போச்சு, அடமானத்து வச்சதெல்லாத்தையும் நீ வராது ஏலம் விட்டுட்டாங்க, இது எல்லாத்தையும் நீ போய் மீட்டு கொள்வார். அதுதான் உன் வாழ்வின் திருப்பு முனையின் அடையாளம். இதை கர்த்தரே உனக்காக செய்வார். கர்த்தரே உனக்காக இதை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க நாம் வாங்கிக் கொள்கிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நாம் நன்மையினால் திருப்தி அடைகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? அவர் கொடுக்க இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தான் போறீங்க. ஒருவேளை நீ ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுக்க இன்னைக்கு நீ பெற்றுக்கொண்டு போகிறாய். ஒருவேளை நீ ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற, ஆண்டவரே எனக்கு குடியிருக்க ஒரு சொந்த வீடு இல்லை ஆண்டவரே, வாடகை கொடுக்கவே கஷ்டப்படுறேன், பூனை குட்டியை மாத்திர மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வீடு மாற்றிட்டு இருக்கிறேன், 2 வருஷத்துக்கு ஒரு வீடு மாற்றிட்டு இருக்கிறேன், என்னால் முடியலை ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை வந்திருந்தேன்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் உனக்கு ஒரு வீடு கட்டித்தர உண்மையுள்ளவர். ஏன்னா இன்றைக்கு உன் வாழ்க்கையில திருப்பு முனைன்னா வாடகை வீட்டில் இருக்கிற நீ சொந்த வீட்டில் உட்கார்றதா அந்த வாழ்வின் திருப்பு முனை. ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறியோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ராஜாக்களுடைய இருதயம் அவருடைய கையிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, இன்னாரு மனசு வச்சா என் லைஃப் செட்டில் ஆகும், அன்னாரு மனசு வைக்கணும்னா நம்ம ஆண்டவர் மனசு வச்சாதான் நீ நினைக்கிற ஆளு மனசு வைக்க முடியும். வேதத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், நிறைய ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கண்டுகிறதே இல்லை. அது பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு பெயர் என்ன? மனுஷர் கண்களில் தயவு என்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சுன்னா மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. மொர்தெகாய் தலைமையில் ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் ஒரு நாள் அழிக்கப்பட வேண்டும். ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லி ஒரு ராஜா சட்டம் போட்டாரு. அவருடைய பெயர் அகாஸ்வேரு ராஜா. 127 தேசங்களை அரசாளுகிற மகா பெரிய ராஜா. இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 தேசங்களை ஆளுகை செய்கிற ராஜா. ஒரு தேசத்தினுடைய ராஜா அல்ல, 5 தேசத்தினுடைய ராஜா அல்ல, 10 தேசத்தினுடைய ராஜா அல்ல,
127 தேசங்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, அவருடைய அரண்மனை சூசானில் இருக்கிறது. ஒரு சட்டத்தை இயக்கி எல்லா இடங்களுக்கும் அனுப்ப, இந்த 127 தேசங்களுக்கும் அனுப்பப்பட்டது. 127 தேசங்களிலும் யூத ஜனங்கள் பரம்பி கிடந்தார்கள். ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூத ஜனங்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட வேண்டும். அதற்காக எல்லா திட்டங்களும் ரெடியா இருக்கு. ஆனா யூ டர்ன், நான் சொன்னேன் தெரியுமா, வாழ்வில் திருப்பு முனை. அந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கடைசி நிமிஷத்தில் வந்துச்சு. நாளைக்கு அழிவுன்னா முந்தின நாள் ராத்திரி காரியம் மாறுதலாய் முடிந்தது. நாளைக்கு உனக்கு எந்த அழிவை நினைத்து நீ கண்ணீரோடு இருக்கிறியோ, இன்றைக்கு இரவோடு இரவாக காரியம் மாறுதலாய் முடியும். இரவோடு இரவாக கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3 நாட்கள் யூத ஜனங்கள் அந்த அழிவிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். முடிச்சிட்டு எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை பார்க்க போகும் பொழுது, இந்த ராஜா கோலை நீட்டினாருன்னா அந்த ராஜாவுடைய இருதயம் இவளுக்கு சாதகமாக திருப்பப்பட்டது என்று அர்த்தம். இந்த ராஜாவுடைய இருதயம் இவளுக்கு நேராக திருப்பப்படலைன்னா, அவர் கையில் இருக்கிற அந்த கோலை நீட்டலைன்னா, அடுத்த நிமிஷத்தில் அவளை அடித்து சாவடித்து அந்த அரண்மனையில் ராஜாவுக்கு முன்னால் கொன்று புதைச்சிருவாங்க. வாழ்க்கையை பணயம் வைத்தாள் தன் ஜனங்களுக்காக ஒரே ஒருத்தி. ஆண்டவர் அவளை விட்டுருவாரா? 127 தேசத்தில் கிடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், யூத ஜனங்கள், அவங்க அத்தனை பேருக்காக ஒருத்தி ரிஸ்க் எடுக்கும்போது ஆண்டவர் அவளை கொல்ல விட்டுருவாரா என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தைரியமாக போகிறாள் ராஜாவிடத்தில். உபவாசம் முடிஞ்சு போகும் பொழுது அந்த ராஜாத்தியை பார்த்த உடனே ராஜா கோலை எடுத்து நீட்டிட்டு சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணாலும் கேளு, இந்த ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் கூட நான் தருவேன். ஏன் தெரியுமா சொன்னார்? தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர், நீர்க்கால்களை திருப்புகிறது போல திருப்புகிறவர். ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். 3 நாள் ஜெபம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே என் பிள்ளைகளை அழிக்கக்கூடாது. அப்போ ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்பினார். அதற்கு முந்தின நிமிடம் வரைக்கும் ராஜாவுடைய இருதயம் யூத ஜனங்களை அழிப்பதிலே குறியாயிருந்தது. இந்த நிமிஷம் வரைக்கும் உன் அழிவை யாரோ ஒருவர் விரும்பி உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணியிருக்கலாம், செய்வனை செய்திருக்கலாம், உன்னை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசியிருக்கலாம், போட்டு கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய வேலையை எடுக்கிறதுக்காக தந்திரமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற நேரம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்க. உனக்குன்னு நான் ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறேன், உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை கொடுக்குறேன், உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் திராணியை கொடுக்குறேன், உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தாளந்த கொடுக்குறேன். இதை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் மசுத்தனும் மசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வாழ்வதில்லை. துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டவரே உமக்கு நன்றி. டிப்ரெஷன்ல கிடக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கை தூக்கி விடுங்கப்பா. இருட்டறையில கிடக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கை தூக்கி விடுங்கப்பா. எந்த சம்பவம் என் பிள்ளைகளுக்கு டிப்ரெஷனை கொடுத்ததோ அந்த சம்பவத்தை அப்பாவுடைய கையில் நான் ஒப்படைக்கிறேன்ப்பா. அதில் ஒரு அற்புதம் செய்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த டிப்ரெஷன்லேருந்து என் பிள்ளை வெளியே வந்துடுவான், மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துடுவான், இருட்டறையிலேருந்து வெளியே வந்துடுவான். இருட்டறையில் கிடக்கிற நீ இனி வெளிச்சத்தை காண்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய வெளிச்சத்தினாலே இனி வெளிச்சத்தை காண்பாய்னு கர்த்தர் சொல்லுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, என் பிள்ளைகளோடு நீங்க முகமுகமா பேசுங்க. ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறோம், அதிகாரியுடைய இருதயத்தை திருப்புகிறோம். எந்த அதிகாரி என் பிள்ளைய பெஞ்சில் வச்சிருக்காங்களோ அந்த அதிகாரியுடைய இருதயத்தில் பேசி பெஞ்சில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து
எல்லாரை பார்க்கலும் மேன்மையான ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்ப்பீராக. எந்த அதிகாரி டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு எழுதி வச்சுட்டு நாளைக்கு கையெழுத்து போட்டு உன்னை வெளியே அனுப்புறேன்னு சொன்னாங்களோ, அந்த அதிகாரியுடைய இருதயத்தில் இரவோடு இரவா பேசி காலையில் போன உடனே டிஸ்மிஸ் லெட்டரை கிழிச்சு போட்டு, உனக்கு நான் நல்லது செய்கிறேன்ப்பா, இதுக்கு மேலே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி வார்னிங் லெட்டரோடு அதை கையில் கொடுத்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை மறுபடியும் அந்த இடத்துல தொடர்ந்து வேலை செய்ய கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே என் பிள்ளையுடைய வழக்குகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வரப்படுவதாக. நியாயாதிபதியுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் என் பிள்ளையுடைய வழக்குகளை எல்லாவற்றையும் திருப்பி என் பிள்ளைகளுக்கு நீதி செய்யும். இவர்கள் விரும்பி வந்த காரியம் அவராலே ஆயிற்று என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 4699. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.